Hello friends, welcome to Bloom Kitchen Tamil. இந்த வீடியோல நான் பார்க்க போற ரெசிபி பாகக்காய் பொரியல். பாகக்காய் கசக்கோ அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுங்க. கசந்துட்டு இருந்தா தான் பாவக்காய். அப்பதான் அந்த கசப்போட சுவை நம்ம எடுத்துக்கறப்ப நம்ம உடம்புல இருக்கிற அதுக்கான ஹெல்த், அதுக்கான விட்டமின்ஸ் நம்ம எடுத்துக்க முடியும். கசப்பே இல்லாம பாவக்காய் சாப்பிட்டு கழுவி எல்லாத்தையும் பாவக்காய்ல இருக்க சத்தெல்லாம் வெளில எடுத்துட்டு சமைக்கிறதுல பிரயோஜனமே இல்லைங்க. அது அப்படியே எதுவுமே அதில் இருக்க சத்தெல்லாம் வேஸ்ட் ஆகாம அப்படியே எப்படி சமைக்கணும்னு பார்க்கலாம். 1/4 கிலோ பாவக்காய் எடுத்துருக்கேன். பிஞ்சு பாவக்காய் தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி காம்பையும் 2 சைடையும் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். மேல் பார்ட்டில் விதை அதிகமாக இருக்காது. ஏன்னா பிஞ்சு காயாக இருக்கிறதுனால இங்கே பாருங்கள் மேலே எதுவுமே விதையே இருக்காது. இந்த சின்ன சின்ன அளவு எவ்வளோ சன்னமாக நம்மளால் கட் பண்ணுவோம் அவ்வளோ சன்னமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் கீழ்ப்பகுதி விதை லைட்டாக இருக்குது. இந்த விதையை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி கத்தியில் ஃபுல்லாக வெஜ்ஜாக ரிமூவ் பண்ண ஈஸியாக ரிமூவ் பண்ண வந்துடும். இல்லை அருவாமனை நம்ம எப்படி கட் பண்ணுறோமோ அந்த மாதிரி அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இல்லை ஸ்பூன் வச்சு கூட ரிமூவ் பண்ணிடலாம். இதை சன்னமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ சன்னமாக நம்மளால் கட் பண்ணோம் அவ்வளோ சன்னமாக கட் பண்ணிக்கலாம். சன்னமாக கட்டினா சீக்கிரமே வெந்துடும் காய். அவ்வளோதான். இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம இப்போ செய்கிற ப்ரொசீஜர் படி செஞ்சோன்னா கசப்பு இருக்குங்க. ஆனால் ரொம்ப கசப்பாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. ரொம்பவே டேஸ்ட் நல்லாவே இருக்கும். எல்லா டேஸ்ட்டும் கலந்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது. பேனை ஹீட் பண்ணிட்டு 3 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெயில் இந்த காய் எல்லாத்தையும் சேர்த்து அரிஞ்ச காயை அரிஞ்சதுக்கப்புறம் காய்கறியை கழுவுனா அதில் இருக்க சத்தெல்லாம் போயிடும். அதனால் அப்படியே சேர்த்துக்கிறோம். நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கினே இருக்கும். காய் நல்லா ஒரு கிறிஸ்பியாக வரும். இங்கே பாருங்கள் ஒரு கிறிஸ்பினஸ் வரும். இப்போ நீங்கள் சாப்பிட்டு பார்த்தாலே காயோட கசப்பு லைட்டாகவே குறைஞ்சிருக்கும். நீங்கள் காய்க்கு ரொம்ப கசப்பாக இருக்கா அப்படின்றத இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு காய்க்கான உப்பு நம்ம இதில் சேர்த்துட்டோம். இதை எடுத்து வச்சிடலாம். அதே பேன்லேயே 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் சூடானதும் எண்ணெய் சூடானதும் கடுகு பொரிஞ்சும் தாளிக்கிறதுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் இதெல்லாம் பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா கலர் செஞ்சால் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கலாம். இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்தா போதும். காய்க்கு நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டுட்டோம். பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பை. நல்லா வதங்கி குழைய வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்றப்பல சீரகத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா சுருளாக வதக்கிடலாங்க. அந்த ஈரெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம முன்னாடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பாவக்காவை இதில் சேர்த்துடலாம். இதெல்லாம் ஒரு சேர மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதக்கிடுவோம். நல்லா ஒரு சேர்த்துடும். அதுக்கப்புறம் வெல்லம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்க்க சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அப்போ ரொம்ப கசப்பாக இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். இல்லை மாடரேட்டாக சாப்பிட்ற அளவு தான் கசப்பு இருக்குது அப்படின்னா 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டா போதுமானது. இது அவங்கவுங்களோட டேஸ்ட்டை பொறுத்தது. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு பாவக்காய் பொரியல். தயிர் சாதத்துக்கு அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தோடையும் வெறும் சாதத்தோடையும் அதை கலந்து சாப்பிட்லாம். கசப்பும் இருக்கும். எல்லாமே டேஸ்ட்டுமே கலந்துருக்கும். காரம் கசப்பு லைட்டாக ஒரு இனிப்பு டேஸ்ட்டோட ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.